இந்த வயசுல உனக்கு ஒரு டென்ஷன் தேவையா? அந்த இடத்த எனக்கு பேசாம கொடுத்துரு. அப்படி செஞ்சா நான் ஏன் உன்னை டிஸ்டர்ப் பண்ண போறேன்? ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். வந்ததும் வராதுமா எங்கிட்டதான் சிக்கணுமா என்ன? அகிலாண்டேஸ்வரி, என்ன இருக்கிற காலத்தை நிம்மதியா வாழ்ந்துட்டு போகாம எதுக்கு இந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்கிற சொல்லு? உன்னை பத்தி நானே இவ்வளவு யோசிக்கிறேனே, ஆனா நீயே என்ன பத்தி யோசிக்க மாட்டேங்கிற. ஒழுங்கா சொல்ற பேச்ச கேட்டு சமத்தா நடந்துக்கணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. உன்னை மட்டுமே கவனிச்சிருக்க முடியாது அகிலாண்டேஸ்வரி. யூ அண்டர்ஸ்டாண்ட்? சரின்னு சொல்லு. உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்க அகிலாண்டேஸ்வரி, சரின்னு சொல்லு. இனிமே நான் பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. ஒழுங்கா நான் சொல்றத செஞ்சுட்டு பொழைக்கிற வழிய பாரு. என்ன வர்மா, இத்தனை வருஷமா நான் இல்லாததுனால கொஞ்சம் ஓவரா தான் ஆடிட்டு இருக்க போல. உன் பேச்சுல அவ்வளவு திமிரு தெரியுது. நான் நினைச்சேன்னா உன் கதையை ஈஸியா முடிக்க முடியும். தெரியும்ல நீ யாரு, எப்படிப்பட்டவன், எப்பப்ப என்னென்ன செஞ்சிருக்க. இப்படி உன்னை பத்தின முழு ஜாதகமும் ப்ரூஃபோட என்கிட்ட இருக்கு. அத மட்டும் வெளியே விட்டேன்னு வைய, இந்தியாவில இல்ல இந்த உலகத்துல எந்த மூளைக்கு ஓடி ஒளிஞ்சாலும் உன்னால தப்பிக்க முடியாது. ஒழுங்கு மரியாதையா எங்க விஷயத்துல தலையிடாம இருந்தா நீ பொழைப்ப. இல்ல உன் கதைய நான் முடிச்சு விட்டுருவேன். என்ன பாக்குற? நீ என்ன மிரட்டுவ, டார்ச்சர் பண்ணுவ, ஆள் வச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணுவ. இப்ப கடைசியா நேர்லயே வர வச்சு மிரட்டுவ. நான் என்ன இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியா இருப்பேனா? என்ன வர்மா, அகிலாண்டேஸ்வரி யாருங்கறத நீ மறந்துட்டியா? நீ இருக்கிற லொகேஷன் எனக்கு ஷேர் பண்ணியும் எதுவும் செய்யாம இருக்கிறதுக்கு